வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 40வது மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 22 ஈவினிங் 7:30 PM. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா ஏக்னா ஸ்டேடியம் லக்னோவில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஹோம் கிரவுண்டு தான். ஸோ அட்டல் பிகாரி வாஜ்பாய் அந்த ஸ்டேடியம் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ பிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பேட்டிங் விக்கெட்டை தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதே லக்னோ ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் அதுக்கு முந்தின சீசன்லாம் ரொம்பவே ஸ்லோயர் விக்கெட்டை தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சீசனில் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் விக்கெட்டு நல்ல ரன்னு கிடைக்கிது. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்கோர் தான் வருது இந்த வெனியூவில். ஸோ ஹோம் கிரவுண்டுங்கிறதுனால லக்னோ கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் இருந்தாலும் டிசியில் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் உள்ளே வந்திருக்காரு. ஆல்ரெடி நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸை காமிச்சிருந்தார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னோ எகென்ஸ்ட் வந்து டிசியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்றைக்கி மேட்சஸில். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்கோர் மேட்சாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இனிஷியலாக ஸ்கோர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பிச்சு எதுவாக இருந்தாலும் ஸ்கோர் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஆன் டைமில் ஸ்டார்டிங்லேயே பேட்டிங் நல்ல ஒரு விக்கெட் வர மாதிரி பிச்சு கொடுக்குறாங்களா இல்லை மிடில் வர மாதிரி இருக்கா அப்படிங்கிறத மட்டும் ஆன் டைம் நம்ம வெரிஃபை பண்ணிப்போம். பட் எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு 190+ ஸ்கோர் வரும் அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ அதுதான் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரீம் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 205 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண மேட்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பேட்டிங் செகண்ட் வந்து 11 மேட்ச் கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஹோம் கிரவுண்டு வந்து அட்வான்டேஜ் நல்ல ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ லக்னோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஸ்கோர் செட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ஒரு 200 ரன் கூட ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 205 கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது 200 ரன் கூட ஸ்கோர் வரலாம். அப்போ ஸ்டார்டிங்கில் நல்லாவே வந்து ஒரு மேக்ஸிமம் பவர் பிளே யூஸ் பண்ணி ஒரு 70 ரன் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுனில் போகிற மாதிரி தான் இருக்கும் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அவே கேமுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி போகிற மாதிரி சான்சஸ் இருக்கும். சில பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட குவாலிட்டி கம்மியாக தான் இருக்காங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பட் நல்ல ஒரு வின்னிங்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தோம்னாலும் நம்ம வந்து இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஸோ அப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா அந்த டீம் வின்னிங் ஃபேவராக போகும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிப்போம். ஒருவேளை டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட்டு க்ளோஸாக எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு ஃபைட்டிங் கேமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 2 பேட்டர்னில் நம்ம எடுத்துப்போம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் நல்ல ஸ்கோர் வரக்கூடிய கேமாக தான் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் ப்ளே பண்ணதை இந்த இடத்துலையும் பாருங்கள் 50-50 தான் இருக்காங்க. ஸோ 3 மேட்ச் லக்னோ வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் டிசி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து டிசி வந்து இந்த கேமை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க லக்னோவுக்கு. ஸோ எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்களோ அந்த டீம் பக்கம் மேட்ச் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ தான் ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீம் வந்து மேக் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ லக்னோ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 167, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 186, 203. ஸோ இந்த ரேஞ்சில் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த பிச்சில். ஸோ இதுக்கு முன்னாடி நான் அந்த பிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 166, இந்த இடத்துல 186. ஸோ இந்த கேம் பாருங்கள் 200+ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி லக்னோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கோரிங் பேட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ 203 ரன் 200 ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க லக்னோன்னா டிசி வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ க்ளோஸாக வரும்போது அந்த இடத்துல ஒரு எட்ஜ் வாங்கி எந்த டீம் மேட்ச் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்களோ இல்லை கேட்ச் எந்த மாதிரி ட்ராப் பண்ணுறாங்களோ அந்த சைடு வின்னிங் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கூட டிசைட் பண்ணிவிட்டு மேக் பண்ணுங்கள். ஷோர் ஷாட் இந்த மேட்ச் வந்து நல்ல ஒரு ஸ்கோரிங் கேமு, பேட்டிங் விக்கெட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பிச்சு வந்து இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஷோர் ஷாட்டாக கொடுக்குறேன். ஸோ வெளியே பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரான், அப்துல் சமத், ஏடன் மோர்கம், ஆயுஷ் போதனி, டேவிட் மில்லர், மிச்சல் மார்ஸ், ஃபாப் டு பிளஸி. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே வெனியூவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. பட் 2 டீம் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாக்கு, அபிஷேக் போரல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு, நிக்கோலஸ் பூரான், மோஹி சர்மா, மிச்சல் ஸ்டார்க்கு, ரவி பிஷ்னோய். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே டீம் வைஸ் கொஞ்சம் நல்ல ஒரு ஃபயராக தான் இருக்காங்க. பட் இதுலேருந்து தான் நம்ம பிளேயர்ஸை வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்களோ அந்த டீம் சைடாக எக்ஸ்ட்ரா பேட்டர் எடுத்துகிட்டு போக போகிறோம். சேம் சைடு வந்து குவாலிட்டியான பவுலர்ஸை உள்ளே வைக்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த டீமில் இந்த மேட்ச்சில் நம்ம பண்ண போகிற அனலைஸு. ஸோ அடுத்து 11 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்சோட சேம் 11 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. பட் இம்பேக்ட்னு ஒரு விஷயம் உள்ளே வரும். ஸோ 2 டீம்லையுமே இம்பேக்ட் பிளேயராக மஸ்ட்டாக வந்து கவனித்து பாருங்கள். அந்த பிளேயர் தான் வந்து லெஸ்பிக்காக இருக்கும். மேபி அந்த லெஸ்பிக்காக உள்ளே வரக்கூடிய பிளேயர்ஸு டோட்டலாக கேமை எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரவி பிஷ்னோய் உள்ளே வராரு இம்பேக்டாக ஃபஸ்ட்டு பேட்டிங் லக்னோ பண்ணுறாங்க, செகண்டு வந்து ரவி பிஷ்னோய் உள்ளே வராருன்னா கேமை அவர் எடுத்துகிட்டு போகிறது சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை
அடிஷ்னலாக வேறு ஏதாவது டொமஸ்டிக் பிளேயர் உள்ளே வர்றாங்கன்னா அந்த பிளேயர் கேம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே டிசி பக்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா முகேஷ் குமார் ஒரு வேளை வந்து இம்பேக்டாக வர்றாரு அப்படின்னா அவரோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். டிசி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி செகண்ட் பவுலிங்கில் வந்து முகேஷ் உள்ளே வந்தார்னா ஃபயராக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை மேபி இன்றைக்கி மேட்ச்சில் வந்து நடராஜன் உள்ளே வந்தார்னா அவர் நல்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஆஸ் இட் இஸ் லாஸ்ட் 11 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதே பேட்டர்னில் நம்ம போய்க்கலாம். சேஞ்சஸ்னால் ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ லக்னோ பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸும் எய்டன் மோர்கன் தான் பேட்டிங் பண்ணுறாங்க. ஸோ எய்டன் மோர்கன் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் லக்னோவுக்கு நல்லாவே ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு ஹிட்டிங் தான் கொடுத்துட்ருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தார். அவர்கிட்டேருந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. பட் இந்த மேட்ச்சில் நம்மளோட அலர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எய்டன் மோர்கன் வந்து ஹிட்டு ஆர் ஃப்ளாப்பு, இதுதான் நம்ம கண்டிஷன். ஸோ இனிஷியலாக வந்து நல்ல ஒரு பேட்டிங் ஸ்கோராக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பேட்டிங்கை வந்து லைட்டாக சகல் ஆனாங்கன்னா மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரெகுலராக டீம் மேக் பண்ணுறவங்க ஒரு ரெகுலர் டீமில் பிக் பண்ணுங்கள். பட் என்னோட ரிஸ்க் டீமில் வந்து எய்டன் மோர்கனை ட்ராப் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சில் விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் நிறைய பிளேயர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ ஆல்ரவுண்டர் செக்ஷனில் வந்து நம்ம ட்ரிம் பண்ணி தான் ஆகணும். மேபி ஆல்ரவுண்டர் செக்ஷனில் இன்றைக்கி மேட்ச்சில் வந்து மினிமம் ஒரு பிளேயரு, அப்படி இல்லைனா மேக்ஸிமம் 2 பிளேயர் வர சான்சஸ் இருக்குது. அந்த 2வது பிளேயர் தான் மேட்சை டிசைட் பண்ணுற பிளேயராக இருக்கும் ஃபேண்டசியில் இன்றைக்கி. அதுதான் இதில் முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எய்டன் மோர்கன் வந்து ரெகுலராக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஒருவேளை என்னோட அசம்ஷன் வந்து தப்பாக கூட போகலாம். பட்டு என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து இன்றைக்கி எய்டன் மோர்கன் வந்து ஒரு ஆவரேஜ் இல்லை ஃப்ளாப்பு, கேப்டன் விசிக்கு வர்த்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா மிச்சல் மார்ஸை வந்து ஷியூராக நீங்கள் ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு பிக்கு தான். ஸோ கண்டிப்பாக இனிஷியலாகவே ரன் வரும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பவர் பிளே யூஸ் பண்ணி ஒரு குயிக்காக ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பவர் பிளே யூஸ் பண்ணாருன்னா கண்டிப்பாக ஒரு மினிமம் 30 ரன் அவருக்கு பவர் பிளேயில் கிடச்சிரும். ஸோ கேட்ச் எதுவும் ட்ராப் ஆகலை, கேட்ச் எதுவும் போகலை அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 22 தான் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா ஒரு 35 தான் வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஹிட்டாக இருக்குது. நல்லா பேட்டிங் கிரவுண்டில் கொடுக்கும்போது இந்த நம்பர்ஸ் வந்து பெருசாக நமக்கு எஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கு கிட்ட ஏர்லியாக அவுட் ஆயிருக்காரு, குல்தீப் யாதவ்கிட்ட அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஸ்டார்க்கு இந்த பிச்சு எந்த அளவுக்கு இனிஷியலாக சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் பேட்டிங் ஃபேவராக தான் போகும். மேபி ஸ்டார்க்கு விக்கெட் விழுவது கிடைக்குது அப்படின்னாக்கா செகண்ட் ஸ்பெல்லில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரெடிக்ஷனும் பார்த்தீங்கன்னா மேபி அந்த ஒரு விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அந்த மல்டிபிளுங்கிறது ஸ்டார்க் கிடைக்காது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது மிச்சல் மார்ஸ் வந்து ஷியூராக ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்னால் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட்டாக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் நிக்கோலஸ் புரான் ஒரு வேளை வந்து அந்த மேபி ஒரு பவர் பிளே ஒரு 7 ஓவர் 8 ஓவர் பிளான் பண்ணி இந்த இடத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த இடத்துல நல்ல ஸ்கோர் வருது அப்படின்னா அடுத்து வந்து ஃபினிஷராக வந்து இவர் தான் இருப்பார். மேட்சை விட மாட்டார். கண்டிப்பாக ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த மேட்ச்சில். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 342 வச்சிருக்காரு. ஹெட் ஹெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரன் வச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப்டன் விசியாக நிக்கோலஸ் புரானை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஏர்லியாகவே பேட்டிங் ஒரு வேளை பவர் பிளேலே வந்துட்டார் உள்ளன்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக 50-70 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது நிக்கோலஸ் புரான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் புரான் கேப்டன் விசி கொடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல பேட்டில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் தான் அவுட் ஆயிருக்காரு. பட் குல்தீப் யாதவ் வந்து ஃபஸ்ட்டு போலிங்கில் எஃபெக்டிவாக மல்டிபிள் போக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது இந்த இடத்துல 60 ரன் ஸ்கோர் பண்ண பிற்பாடு தான் 4 முறை அவுட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது மேபி சமீரா உள்ளே வராரா அப்படின்னு பார்த்துக்கலாம். பட் சமீராவோட என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா சமீரா வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணால் கொஞ்சம் எஃபெக்டிவாக தான் இருக்கிறாரு. ஸோ மேபி ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் நம்ம பேட்டிங் விக்கெட் அந்த ஆங்கிளில் போகும்போது நிக்கோலஸ் புரான் வந்து ஷுவர் ஷாட்டாக நீங்கள் பிக் பண்ணுங்கள், கேப்டன் வச்சு ட்ரை பண்ணுங்கள். 2 இன்னிங்ஸ்லையுமே நீங்கள் நிக்கோலஸ் புரானை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிஷப் பண்ட். ஸோ எய்டன் மோர்கன் அங்கே ஃப்ளாப் ஆகிறாருன்னா இவர் கண்டிப்பாக ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் எய்டன் மோர்கனை ட்ராப் பண்ணும்போது அந்த டீமில் ரிஷப் பண்ட்டை உள்ளே கொண்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக இதே நம்பரில் 4th பிளேஸில் இறங்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். ஒருவேளை மேட்ச்சை வந்து நிக்கோலஸ் புரான் வந்து அந்த 17 ஓவர் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா அடிஷ்னலாக அந்த மாதிரி இவங்க பேட்டிங் ரிஷப் பண்ட் வராமல் டேவிட் மில்லரு இல்லைனா அப்துல் சமாத் உள்ளே வந்து லாஸ்ட் மேட்ச் ஒரு ஃபயராக பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தான் நீங்கள் மெயினாக நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஆகணும். ஸோ கண்டிப்பாக ஒரு 17 ஓவர் வரையும் நிக்கோலஸ் புரான் நிற்கிறாரு, அதுக்கப்புறம் தான் விக்கெட் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் மேலே வந்து நல்ல ஒரு ஹிட்டு கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ரொட்டேட்டிங் பிளேயராக எப்படி டீம் மேக் பண்ணுறீங்களோ அந்த பேட்டர்னில் இந்த 2 பிளேயர் நீங்கள் இன் பண்ணிக்கலாம், பெட்டரான ஆப்ஷனு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் புரான், மிச்சல் மார்ஸ் 2 பிளேயருமே நீங்கள் கேப்டன் வீசி ட்ரை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெட்டராக கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீசிங். ஸோ டீசிங்கை நீங்கள் எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பின்னர் தான். பட் பிச்சு வந்து ஸ்பின்னருக்கு கண்டிப்பாக மிட்டில் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். கண்ட்ரோல் ஆனாலும் உங்களுக்கு ஆஃப் நெட்டில் வந்து
பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு டீசிங். என்னோட ப்ரெடிக்ஷன் ஒரு விக்கெட் மேக்ஸிமம். அப்போ நீங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிங்க. அந்த மல்டிபிள்ங்கிறது இந்த மேட்ச்சில் இவர் கிடைக்கிறது டவுட் தான். பட் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு வேளை டிசி லக்னோ வின் பண்ணுறாங்க ஃபஸ்ட் பேட்டிங் வின் பண்ணுறாங்க, மேட்ச் வந்து ஒன் சைடாக போகிற மாதிரி இருந்தால் மட்டும் அந்த ஒரு விக்கெட் 2ஆக மாற சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி டீம் மேக் பண்ணுவீங்களோ அந்த பேட்டர்னில் டிசிங்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். கம்ஃபர்ட்டாக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, நல்ல ஒரு ஹை ஸ்கோர் செட் பண்ணிடுறாங்கன்னா செகண்ட் பவுலிங்கில் ஷர்துல் தாக்கூர், ரவி பிஷ்னோய் 2 பிளேயருமே வந்து நல்லா ஃபயராக மல்டிபிள் போக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் கேப்டன் விசி பவுலிங் செஷனில் இந்த 2 பிளேயரில் எனி ஒன் ட்ரை பண்ணலாம், இல்லை ரொட்டேட்டிங்கில் மாற்றி கூட ட்ரை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். பட் இந்த பேட்டர்ன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் பேட்டிங் டீம் வின் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ கீப்பிங்கில் வந்து பூரான் இல்லை மிச்சல் மார்ஸு கேப்டனாக வர்றாங்க அப்படின்னா விசி சம்டைம்ஸ் வந்து ஆப்போசிட் டீம் போகலாம். அப்போ ஆப்போசிட் டீம் சைடு சேம் சைடு விக்கெட் கீப்பிங்கும் போகலாம், இல்லைன்னா ஆப்போசிட் சைடு பவுலர் டீம் போகலாம். ஸோ அதையும் கொஞ்சம் பிளான் பண்ணி டீம் மேக் பண்ணுங்கள், உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக சூட் ஆகும். ஸோ பிஸ்னோயை பொறுத்த வரைக்கும் 17 மேட்ச்சில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த இடத்துல. ஸோ நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் தான். ஷர்துல் தாக்கூர் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த 3 விக்கெட் 4 விக்கெட் கிடைக்காது. ஆனால் மினிமம் 2 விக்கெட்டு ஷர்துல் தாக்கூருக்கு என்னோட ப்ரெடிக்ஷனில் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ மேபி மல்டிபிளாக மாறவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் பவுலிங் எண்டில் இந்த 2 பிளேயருமே நீங்கள் கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம், கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ் வந்து ஹெட் டு ஹெட்டில் விக்கெட் லாஸாக போயிருக்காரு. பட் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவரே உள்ள 11ல் வர்றாரா இல்லை சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, பிரின்ஸ் யாதவ் நீங்கள் எடுக்கலாமா வேண்டாமா, எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மேபி ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு விக்கெட்டு 2ஆக மாற சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா பிரின்ஸ் யாதவ் உள்ளே வராருன்னா எடுத்துக்கங்க. ஸோ கண்டிப்பாக பவர் பிளே முடிஞ்ச உடனேயாவது போல் பண்ணாருன்னா இவருக்கு அந்த விக்கெட் கிடைக்கும். ஸோ அப்போ டெத்தில் கண்டிப்பாக அந்த 14-15 அந்த ரேஞ்சில் போல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா மட்டும் பிரின்ஸ் யாதவை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா மேட்ச் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் க்ளோஸாக போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவேஸ் கான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக போல் பண்ணார், நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனு, சூப்பராக மேட்சை வந்து கொண்டு வந்தார். ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் தான் ப்ளே பண்ணதுனால கண்டிப்பாக ரீவைண்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க அவர் என்ன ஆங்கிளில் போகிறாருன்னு. ஸோ டெத்தில் தான் எடுத்தார் விக்கெட்டு. பட் இந்த மேட்ச் வந்து விக்கெட் கிடைக்குமா, மல்டிபிள் போகுமா அப்படின்னு பார்த்தா ஷியோர் ஷாட்டு என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஃப்ளாப் தான். ஸ்லைட்லி அந்த ஒரு விக்கெட் கிடைக்கலாம், அதான் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஆவேஸ்க்கான ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக யூஸ் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி. ஒருவேளை மேலே வந்து உங்களுக்கு அப்துல் சமாது, டேவிட் மில்லர், ஸோ இந்த 2 பிளேயர் பேட்டிங் வராமல் டிஃப்ரெண்ட்டாக இவர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இவரு கூட சான்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் ரொட்டேட் பண்ண முடியும். டேவிட் மில்லர், அப்துல் சமாது, ஆயுஷ் பதோனி. ஸோ 3 பிளேயருமே நீங்கள் ஏதாவது ஒரு பிளேயரை ரொட்டேட்டிங்கில் ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்க கேம் பிளான் எப்படி போகிறாங்கன்னு நம்ம அசம்ஷன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தான் மல்டிபிளாக ட்ரை பண்ணணும். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 30 வச்சிருக்காரு, வெனியை பொறுத்த வரைக்கும் 33 வச்சிருக்காரு. ஸோ கொஞ்சம் ஹிட்டிங் போவாரா அப்படின்னு பார்த்தாக்கா ஆயுஷ் பதோனியோட அப்துல் சமாது பெஸ்ட்டு. ஸோ அப்போ அப்துல் சமாதுக்கிட்ட நீங்கள் போய்க்கலாம். அப்படின்னா இப்படி பிளான் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே அப்துல் சமாதுகிட்ட போயிடுங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் மேட்ச் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக போகிற மாதிரி இருந்ததுன்னா ஆயுஷ் பதோனி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணுவார். ஸோ அப்போ அதனால தான் செகண்ட் பேட்டிங்கில் இந்த இடத்துல ஆயுஷ் பதோனி நீங்கள் ரொட்டேட்டிங் பிளேயராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணிமாறன் சித்தார்த் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மல்டிபிள் விக்கெட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் தான். அந்த ஒரு விக்கெட்டு தான் லக்கில் 2ஆக மாறினா சான்சஸ் இருக்குது. அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே ட்ராப் பண்ணிட்டு போங்க. இல்லைனா உங்கள் டீம் வைஸ் ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் 20 டீம்லாம் போடுறீங்க, எனக்கே ஷாக்காக இருக்குது. நானே 20 டீம் இதுவரையும் ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி போடுறவங்க ஒரு சில டீமில் வந்து மணிமாறன் சித்தார்த்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் டிசி லக்னோவோட என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் பூரல், கருண் நாயர் 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணி ரொம்பவே குயிக்காக ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருக்காரு அபிஷேக் பூரல். ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி அவர் பண்ண மிஸ்டேக் தான், இல்லைனா நல்ல ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடி இருக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிட்டாரு. மேபி இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாருன்னா ஃபயராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ரைட்டாகவே கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் கேப்டன் விசி மாறி வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது அபிஷேக் பூரல் வந்து இந்த மேட்ச் வந்து குயிக்காகவே பவர் பிளே யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஹிட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இவருக்கு ஒரு கேப்டன் அப்படின்னு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பவர் பிளேயில் ஒரு வேளை நின்றுட்டார், அந்த ஒரு 50 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா பெரிய இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகும் சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ரிஸ்க் ஆப்ஷனில் கேப்டன் விசி கொடுத்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்கள் ஃபேண்டசி ரேங்க் வந்து நல்லா புஷ்அப் ஆகி மேலே வரும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான் ட்ரை பண்ணுவாங்க, கேஎல் ராகுல் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி விக்கெட் கீப்பிங் பார்த்தீங்கன்னா அபிஷேக் பூரல் ஃபஸ்ட்டு செகண்டு தான் உங்களுக்கு வந்து ரிஷப் பண்ட். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது அபிஷேக் பூரலுக்கு ஷுவராக நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு விசியாவது கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், சூட் ஆகிறதுக்கு சான்சஸ்
அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருண் நாயரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நம்பர்ஸ் தான். லாஸ்ட் மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 30+ தான். ஒரு பெரிய இன்னிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆகலை. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஒரு அலர்ட் தான், ரிஸ்க் அலர்ட். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ரிஸ்கியாக போகிறவங்க ஒரு கேப்டன் வைஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ பெரிய இன்னிங்ஸ் ஆடுவாரா அப்படின்னு பார்த்தா ட்ராக்கை பொறுத்து இருக்குது. ட்ராக்கு பேட்டிங் ட்ராக் தான் கொடுத்துருக்கோம், அந்த பவர் பிளேக்குள்ளே ஜென்ரேட் பண்ணுவாங்க. பட் ஏதாவது ஒரு பிளேயர் தான் அந்த பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ அபிஷேக் பர் நம்ம எய்ம் பண்ணுறோம் இந்த மேட்ச்சில்ங்கும்போது கருண் நாயரை வந்து ஒரு பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கருண் நாயரை கேப்டனை ட்ரை பண்ணி அபிஷேக் போரில் பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்டர்னில் மாற்றி மாற்றி நீங்கள் போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேஎல் ராகுல். ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி கிரவுண்டில் ப்ளே பண்ணிவிட்டு கிரவுண்டில் என்னென்னவோ பண்ணார் சாகசம்லாம், என் ஊர்ரா அப்படிங்கிற மாதிரி. இந்த மேட்ச்சில் வந்து லக்னோ ஓனருக்கு மெசேஜ் கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா என்னன்னாலும் நடக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கண்டிப்பாக ஃபயராக பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங்னா ஒரு வேளை மாட்டிக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கேஎல் ராகுலுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு 50%, ஒரு 10 டீம் மேக் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 டீமில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5 டீமில் ட்ரா பண்ணிட்டு கூட போங்க, பெட்டராக உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷனும் ஓகே ஆகும். ஸோ இந்த மேட்ச்சில் ஹை பிக் பிளேயரு பேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் நீங்கள் இப்படி தான் ட்ரிம் பண்ணி ஆகணும். ஸோ கேஎல் ராகுல் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கேப்டன் அப்படிலாம் வீசி கொடுங்க. செகண்ட் பேட்டிங்னா பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஒரு 10 டீம் போகிறீங்கன்னா 5 டீமில் போடுங்க, 5 டீமில் தூக்கி வெளில போட்டு போயிருங்க, பெட்டராக உங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங் வின்னிங் அப்படின்னு போகும்போது செகண்ட் பேட்டிங் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஏர்லியாக விக்கெட்டு ஸ்ட்ரகிள் அந்த மாதிரி மேட்ச் வந்து முன்ன பின்ன மாறி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு மிக்சிங்காக போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக சில மேட்சஸ் வந்து அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா ஆவேஸ் கான்ட்ட சபாஸ் அகமது தான் அவுட் ஆகிருக்காரு. எனக்கு என்னவோ அந்த மேட்ச் வந்து நல்ல ஒரு ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாக்கா கேஎல் ராகுல்கிட்டேருந்து அந்த ஒரு பெரிய நம்பர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் பவர் பிளேயில் உள்ளே வரமாட்டார், பவர் பிளே முடிஞ்சோன்னு தான் வருவார், நல்ல ஒரு நம்பர் வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல். ஸோ அக்சர் பட்டேல் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிட்டர், நல்ல ஒரு கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. பவுலர்ஸை பர்டிகுலராக நல்லாவே ரொட்டேட் பண்ணுறாரு. ஸோ அவரை கண்டிப்பாக நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது, மஸ்ட்டு பிக்கு தான் 2 இன்னிங்ஸுமே. பட் கேப்டன் வீசியாக போகிறவங்க இந்த மேட்ச் ஆல்ரவுண்டர் செக்ஷனில் கேப்டன் வீசி வர்றது ஸ்லைட்லி டவுட் தான். ஸோ அப்போ ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறவங்க, பிச்சு ஒரு வேளை ஆன் டைம் லைட்டாக ஸ்பின்னுக்கும் ஃபேவராக போகுது மிடில், இல்லை மேட்ச்சு கொஞ்சம் ஸ்லோவாக போகும் அப்படின்னா இவரோட 4 ஓவர் குருஷியலாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுறவங்க ஆல்ரவுண்டர் செக்ஷனில் கேப்டன் வீசியாக அக்சர் பட்டேல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 47 வச்சுருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 16 ரன் தான் ஒரு மேட்ச்சு வச்சுருக்காரு. பவுலிங் பாருங்கள், இந்த இடத்துல ஹெட் விக்கெட்ஸ்லேயும் 2 விக்கெட் தான் வச்சுருக்காரு 6 மேட்ச்சில். வெனியூலையும் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் தான் வச்சுருக்காரு. ஒரு வேளை பேட்டிங் சான்ஸ் கிடச்சதுன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. விக்கெட் அந்த 1 விக்கெட் வந்தால் கூட ஃபேண்டசியில் வேல்யூ வந்து அதிகமாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த டீமில் ரொட்டேட்டிங் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஸ்டப்ஸு, அசுதோஷ் சர்மா. ஸோ 2 பிளேயருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் அசுதோஷ் சர்மா விட ஸ்டெப்ஸ் வந்து இந்த மேட்ச் வந்து கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. பட் அசுதோஷ் சர்மா என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 106 வச்சிருக்காரு. பட் த்ரெட்டுன்னு பார்த்தா ரவி பிஷ்ணோயிட் அவுட் ஆகிருக்காரு, ஆவேஸ் கான்ட்ட அவுட் ஆகிருக்காரு. பட் செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது ட்ரிஸ்டன் ஸ்டப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை அந்த டீமோட டிசியோட ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக வராங்க, அவுட் எடுக்க முடியலை, எக்ஸ்பென்சிவாக போகிறாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸு அப்படின்னாக்கா அன்யூஷுவல் பவுலராக பவுல் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல விக்கெட் கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் யோசித்து ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஷுவராக எடுத்துங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபினிஷர் ரோலில் ரொட்டேட்டிங் பிளேயராக யூஸ் பண்ணுங்கள், பெட்டராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ராஜ் நிகாம். ஸோ விப்ராஜ் நிகாம் இந்த மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பிங்கில் வந்து பிளேயர்ஸ் அதிகமாக வரும்போது ஆல்ரவுண்டர் செக்ஷனில் நம்ம அக்சர் பட்டேல் ஷுவராக எடுத்துடுறோம். எய்டன் மோர்கமுக்கு ஒரு அலர்ட் கொடுத்துருக்கோம், பட் சேஃபாக கொடுத்துருக்கோம், ஒரு அலர்ட் சேஃபாகவே எடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த பிளேயராக விப்ராஜ் வருவார் அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் தான். ஸோ சைட்டாகவே நம்ம ட்ரா பண்ணிட்டு போகிறது பெட்டரு. பட் ஒரு வேளை ஆன் டைமில் பிச்சு வந்து டோட்டலாகவே ஸ்பின்னுக்கு ஃபேவராக கொடுக்குதுன்னா அவங்க பொய்யை தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்லத்தை நம்பினா நம்ம போய் தெருவில் தான் நிற்கணும், அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. விப்ராஜ் வந்து ட்ராப் பண்ணிட்டு போங்க, அதுவே பெட்டராக இருக்கும். சரி, நான் பேட்டிங் ஃபேவராக போகும்போது விப்ராஜ் நிக்காம வந்து கிளிக் ஆகுமா அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பின்னரை நல்லாவே அடிக்கக்கூடிய ஹிட்டர் தான் இருக்காங்க அந்த டீமில். பார்த்தீங்கன்னா பூரா கண்டிப்பாக தூக்கி வெளில போட்டு ஒரு பாலை. பட் டைமென்ஷனும் ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ரிலேபிளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம் என்னென்ன ஆன் டைமில். ஸ்டார்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து ஃப்ளாப்புன்னு நினச்சிக்கிட்டு போவோம். ஸோ அந்த மேட்ச் நமக்கே தெரியாமல் சுத்தலை விட்டு போயிடும் அந்த ஆள், அது ஒரு பிரச்சனை இருக்குது. பட் என்னோடய ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் வந்து இந்த மேட்ச்சில் வந்து டிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க்கு அவுட் பண்ணி தான் வச்சேன். எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும்.
ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் கிடைக்காது, செகண்ட் ஸ்பெல்லில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் வாய்ப்புகள் கம்மி தான் அப்படின்னு பார்த்தாலும் நோட் பண்ணி வச்சேனே. மிச்சல் ஸ்டார்க் இல்லைங்க, மிச்சல் ஸ்டார்க் வந்து இந்த மேட்ச் ஃப்ளாப் தான். ஆமாம், 3 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில், ஓகே. பட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. மேபி அந்த 1 விக்கெட் கிடைக்கலாம். ஸோ அப்போ எங்கே எடுக்கலாம் மிச்சல் ஸ்டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் ஸ்பெல் இல்லைனா கூட செகண்ட் ஸ்பெல்லில் விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற டீமில் வந்து மிச்சல் ஸ்டார்க்கை ஒரு பிளேயராக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை மல்டிபிளாக அதிகமாக டீம் போடுறவங்க ஒரு டீமில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டனோ விசியோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எங்கே நீங்கள் கன்ஃபார்மாக எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பவுலிங், செகண்ட் ஒரே ஆப்ஷன் அதுதான். ஃபஸ்ட்டு பவுலிங் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுலிங்னா வந்து ஸ்லைட்லி ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் வந்து மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபயராக அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும் அவருக்கு. இயர்லியாகவே கிடைக்க சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக பவர் பிளே முடிஞ்சுன்னா எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ பவர் பிளே முடிஞ்சோட தான் நம்ம விக்கெட் அலாட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஒரு 7வது ஓவர் 8வது ஓவரில் பவுல் பண்ண வரும்போது குல்தீப் யாதவுக்கு ஒரே ஓவரில் மல்டிபிள் விக்கெட்டும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது மட்டும். செகண்ட் பவுல் பண்ணும்போது ஸ்லைட்லி பிளேயராக உள்ள வர இன்னாக சான்சஸ் இருக்குது. அந்த ஆங்கிளில் யோசிச்சு டீம் போடுங்க. ஸோ ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 விக்கெட் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் வச்சிருக்காரு. ஒரு ரிஸ்ட்டு நல்ல ஒரு ஸ்பின்னர் தான். எப்படியோ அந்த விக்கெட்டை எடுத்துருவார். ஸோ பவுலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்பிடபிள்யூ கேட்ச் அந்த மாதிரி ஸ்பின்னர் கிடைக்கும்போது பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். அந்த ஆங்கிளில் யோசிக்கலாம். நேற்று மேட்ச்சில் கூட பிரசித் கிருஷ்ணா வந்து நான் அலர்ட் தான் கொடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த டெத்தில் பவுல் பண்ணி விக்கெட் எடுத்துகிட்டு ஃபேண்டஸியில் வந்துட்டார். ஸோ அப்படி நடக்கும் மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அதுதான் ஃபேண்டஸில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள். ஸோ நம்ம ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணுறோம், ஹைலி ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா பிளேயர்ஸை ட்ரிம் பண்ண தான் ட்ராப் பண்ணுறோம். மற்றபடி வந்து வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த பிளேயர்ஸை எப்படி ட்ராப் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வெளியே பார்ப்போம். ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பார்ப்போம், த்ரெட்டு பார்ப்போம், அவ்வளோதான். பட் அந்த ஆங்கிள் யோசிக்கும்போது இன்னொரு கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி யோசிச்சோன்னா லாஸ்ட் மேட்ச் ஃபயராக இருக்காரு, இந்த மேட்ச் கொஞ்சம் மாட்டிப்பார். அந்த ஆங்கிள் தான் கொடுத்துருந்தேன் லாஸ்ட் மேட்ச் ப்ரெடிக்ஷனு. பட் விக்கெட்டு பிரித்திஷ் கிருஷ்ணா எங்கே கிடச்சதுன்னா அந்த டெத்தில் பவுல் பண்ணதுனால கிடச்சது விக்கெட். மற்றபடி ஃப்ளாப் தான் ஆயிருப்பார். அதில் எனக்கு எந்த ஒரு டவுட்ஸுமே இல்லை. பட் மேட்ச் எங்கே விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறிட்டோம் பிச்சில் போயிட்டு. அதுதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா 4 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மோஹித் சர்மா நீங்கள் எங்கே உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக மோஹித் சர்மாவுக்கு ஒரு மல்டிபிள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் கிடைக்கலாம் கூட செகண்ட் ஸ்பெல்லில் அந்த 2 விக்கெட் கிடைக்கும். ஸோ ரொட்டேட்டிங் பிளேயராக பவுலர்ஸை ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் வந்து நான் கொடுக்குறேன்ட்டு அதிகமாக எடுத்துடாதீங்க. எப்படி பார்த்தாலும் மினிமம் 3 பவுலர் மட்டும் எடுங்க. வின்னிங் டீம் சைடு 2 பவுலர் எடுங்க, லூசிங் டீம் சைடு 1 பவுலர் வைங்க. அந்த பவுலரை கூட சில மேட்சஸில் வந்து வீசியாக ட்ரை பண்ணுங்கள். அது பின்னாடி உங்களுக்கு ப்ரெடிக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஷியோராக நீங்கள் வந்து முகேஷ் குமார் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுல் பண்ணாருன்னா விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அந்த இடத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் டெவான் ஃபெராரியோ. ஸோ டெவான் ஃபெராரியோ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா மேபி இம்பாக்டாக எடுத்துகிட்டு வரும் சான்சஸ் இருக்குது. ஸோ இம்பாக்டாக உள்ளே வராருன்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா இம்பாக்டாக டெவான் ஃபெராரியோ உள்ளே வராருன்னா கண்டிப்பாக இவருக்கு இந்த மேட்ச்சில் ஒரு மல்டிபிள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணிங்க, நல்ல ட்ரம்பிக்காக தான் இருக்கும் ஆல்ரவுண்டர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ டிசியில் வந்து டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, மேட்ச் வந்து க்ளோஸாக போகுது. அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது கண்டிப்பாக செகண்ட் பவுல் பண்ணும்போது ஒரு உள்ளே வராரு அப்படின்னா டெவான் ஃபெராரியோ மல்டிபிள் விக்கெட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல அக்சர் பட்டேல் ப்ளஸ் டெவான் ஃபெராரியோ 2 பேருமே உள்ளே வரலாம். ஸோ ஸ்லைட்லி ஒன் சைடாக போகும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கேஎல் ராகுல் வெர்சஸ் டெவான் ஃபெராரியோ கூட ரிஸ்க் எடுக்கிறவங்க ஒரு மேட்ச் வந்து கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜாக்கு உள்ளே வராரு அப்படின்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீசெண்டாக ஸ்கோர் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே இந்த மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 55 ரன் ஸ்கோர் வச்சிருக்காரு. மேபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். 50-50 ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டும் ஆகலாம், ஃப்ளாப்பும் ஆகலாம். அது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 டீம் மேக் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு மினிமம் ஒரு 3 டீம் 2 டீம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் பூரான், டேவிட் மில்லரு, டீசிங்கு, ட்ரிஸ்டன் சப்ஸு, அசுதோஷ் சர்மா, மிச்சல் ஸ்டார்க்கு இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சல் ஸ்டார்க்கு வந்து ஹைலி அலாட் கொடுத்துருக்கோம். பட் 3 மேட்ச் வந்து 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு பவுலிங்கை விட செகண்ட் பவுல் பண்ணும்போது, அதாவது ஃபஸ்ட் பேட்டிங் டீம் நம்ம வின்னு அந்த கான்செப்ட்டில் போகும்போது அந்த டீம் செகண்ட் பவுல் பண்ணும்போது எஃபெக்டிவாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ 2வது பவுல் பண்ணுறாங்க, டிசி மேட்ச் க்ளோஸாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுங்க. டிசி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க,
செகண்ட் பவுலிங் வந்து ஒரு பவுல் பண்ணுறாருன்னா மேட்ச் க்ளோஸாக போகும்போது இவரோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். ஸோ இனிஷியலாக விழுவுதா இல்லையா, டெத்தில் க்ளோஸாக போகும்போது அந்த செகண்ட் ஸ்பெல்லில் வந்து மேட்சை வந்து திருப்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் யோசிச்சு மிச்சல் ஸ்டார்க்கை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னாக்கா கேப்டன் வந்து அந்த டீமில் லக்னோவில் கேப்டன் போகிறீங்க கீப்பிங் செக்ஷனில் அப்படின்னா விசி வந்து அந்த டீமில் இவரை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூட் ஆக சான்சஸ் இருக்குது. வெளியே பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், குல்தீப் யாதவ் 2 பிளேயருமே நல்ல ஒரு ஹிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நல்ல நம்பர்ஸ் தான். 2 பிளேயருமே ஃபஸ்ட் பேட்டிங் ஃபஸ்ட் பவுலிங்கில் ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. கேஎல் ராகுல் ஃபஸ்ட் பேட்டிங் கிளிக்காக பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது. குல்தீப் யாதவ் ஃபஸ்ட் பவுலிங்கில் மல்டிபிள் எடுக்க சான்சஸ் இருக்குது. செகண்ட் வந்து 2 பிளேயருமே ஃபேண்டசி இன்னு. அப்படி இல்லை ஒரு வேளை மேட்ச் வந்து ஒன் சைடாக அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஏதாவது ஒரு பிளேயர் வெளியில் போக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதையும் யோசிச்சுங்க. சேஃபாக போகிறாங்க மிச்சல் மார்ஸ், எடன் மோர்கம், நிக்கோலஸ் பூரான், கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், கேப்டன் விசி பிக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் த்ரெட்டு கொடுத்துருக்கு, இந்த இடத்துல எடன் மோர்கம் கொடுத்துருக்கேன். ஸோ ரிஸ்கியாக போகிறவங்க ரிஷப் பண்ட், சர்துல் தாக்கூர், ரவி பிஷ்னாய். பவுலிங் எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா குல்தீப் யாதவ், முகேஷ் குமார் கொடுத்துருக்கேன். இந்த ஆங்கிள்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லக்னோ பேட்டிங் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா இந்த காம்பினேஷனில் போங்க, பெட்டராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கீப்பிங் செக்ஷனில் பாருங்கள் 4 பிளேயர் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். பேட்டிங்கில் 2, ஆல்ரவுண்டில் 2. ஸோ இதில் எங்கே நீங்கள் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நாலேஜை யூஸ் பண்ணிங்கன்னா ரிஷப் பண்ணிட்டு பேட்டிங் என்ன பொசிஷனில் வராருன்னு தெரியாது. அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது அந்த டீமில் அங்கே ஒரு மிடில் ஆர்டரு ஃபினிஷர் உள்ளே எடுத்துகிட்டு வரது பெட்டராக அவங்களுக்கு சூட் ஆகும். ஸோ அப்போ லக்னோவில் யார் கொடுத்துருக்கோம் நம்ம வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை டொமஸ்டிக் பிளேயர் ஏதாவது உள்ளே வராங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து உங்களுக்கு மிடில் ஆர்டர் பேட்டர் சபாஸு, அப்படி இல்லைனாக்கா அப்துல் கூட செகண்ட் எடுத்துங்க, கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து மேபி இன்டர்சேஞ்ச் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. இல்லை அப்துல்லே ட்ரை பண்ணுங்கள், நல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு வேளை மில்லர் இருக்காருன்னா மில்லர் கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம் வீடியோ படி. இதுதான் அந்த டீமோட காம்பினேஷன். எய்டன் மோர்கம் வந்து ஸ்லைட்லி அந்த டீமில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக இந்த இடத்துல இன்னொரு பிளேயர் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் பேட்டர்ஸு. இல்லைனா ஸ்ட்ரைட்டாகவே ஆப்போசிட் டீம் ட்ரை பண்ணுறது பெட்டராக ஒர்க் அவுட் ஆகும். இல்லைனா டெவான் ஃபெராரியோ ரிஸ்க் ஆப்ஷனில் அவர் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். விசி வந்து இங்கே முகேஷ் குமார் கொடுத்துருக்கு ஆப்போசிட் சைடு. சேம் சைடே போகிறீங்கன்னா இந்த டீமில் வந்து நீங்கள் ஸ்லைட்லி ரிஸ்க் ஆப்ஷனில் அபிஷேக் போரல் ட்ரை பண்ணலாம், கருண் நாயர் ட்ரை பண்ணலாம், அக்சர் பட்டேல் ட்ரை பண்ணலாம். இதுதான் அந்த டீமு. ஒருவேளை லக்னோ சைடே போகிறீங்கன்னா சர்துல் தாக்கூர்ட்ட போகலாம், பிஷ்னோயிட்ட போகலாம். ஸோ இதுதான் அந்த டீமோட காம்பினேஷனு. டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரான் கொடுத்துருக்கேன். ஸோ கேஎல் ராகுல் பெரிய இன்னிங்ஸு, செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் க்ளோஸ் இல்லைனா வின்னு அந்த கான்செப்ட்டில் போகும்போது நிக்கோலஸ் பூரான் கொடுத்துருக்கேன். பண்ட் எடுத்துருக்கேன். பண்ட்டை ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து இன்னொரு பிளேயர் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஃபாப் டூபிளிசி ஒரு வேளை நீங்கள் உள்ளே வந்தாருன்னா ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அந்த ஆங்கிளில் நீங்கள் அவரையும் நீங்கள் யோசிக்கலாம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கருண் நாயரை நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கருண் நாயர் கொடுத்துருக்கேன். அவர் கூட ஒரு ரிஸ்க்காக ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த பவர் பிளே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 பிளேயருமே பவர் பிளேயில் நல்ல ஒரு ஹிட் அடிக்கும்போது இந்த 2 பிளேயருமே ஏதாவது ஒரு பிளேயர் வந்து பெரிய இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள் நம்ம 2 பிளேயருமே நம்ம மாற்றி தான் ட்ரை பண்ணி ஆகணும். ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லெஸ் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபேண்டசி டிசைட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து லெஸ் பிக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கேஎல் ராகுல் வெர்சஸ் ரவி பிஷ்னாய் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெவான் ஃபெராரியை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஐடன் மோர்கம் ஹைலி டெட்லி ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல அபிஷேக் போரல், ஸ்டப்ஸு கொண்டு வந்திருக்கேன், சமது கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ இங்கே கருண் நாயர் ட்ராப் பண்ணியிருக்கேன். அடிஷ்னல் பிளேயராக பார்த்தீங்கன்னா இந்த ஏடன் மோர்கம் கட் பண்ணியிருக்கேன். இதில் விசி பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான் போகலாம், ஷர்துல் போகலாம். ஷர்துல் கூட வந்து பார்த்தீங்கன்னா போகலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அக்சர் போகலாம். இதுதான் அந்த டீமோட ஆப்ஷனு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டசியில் வந்து இன்றைக்கி டிசைடிங், அதாவது ஜிஎலுக்கு மஸ்ட்டாக நீங்கள் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா பிளேயரும் எடுத்துருவீங்க. கேப்டன் விசி கீப்பிங்கில் தான் வரும் அப்படிங்கிற மாற்றி தான் போவீங்க, அதில் எந்த ஒரு டவுட்ஸும் இல்லை. பட் ஃபேண்டசி இன்றைக்கி ஜிஎலுக்கு வந்து காம்படிஷனில் போகும்போது அந்த ஒரு டீம் 2 டீம் இல்லை பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் வருதுன்னா இந்த பிளேயர்ஸ் தான் இன்றைக்கி முக்கியமான விஷயமா இருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு மெயினாக ஷோ பண்ணுறேன். ஸோ ஒரு டீமில் நீங்கள் வந்து மில்லர் எடுப்பீங்க, ஒரு டீமில் சமத் எடுப்பீங்க, பதோனி. ஸோ இந்த 3 பேரில் யார் உள்ளே வருவாங்க, யார் ஹிட்டு கொடுப்பாங்க தெரியாது. ஸோ அப்போ நீங்கள் இப்படி கூட யோசிக்கலாம். செகண்ட் பேட்டிங் மேட்ச் க்ளோஸாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற ஆங்கிளில் யோசிக்கும் போது டேவிட் மில்லரை ட்ரை பண்ணலாம். ஃபாப் டூபிளிசி டீசெண்டாக ஸ்கோர்னா அவர் உள்ளே வந்து அவர் எடுத்துக்கலாம். இல்லை டிசி வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, கொஞ்சம் இனிஷியலாக வந்து ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சமீர் ரெசி உள்ளே வந்தார்னா அவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து டெவான் ஃபெராரியோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணதில் ஃபஸ்ட் பேட்டிங் ஃபஸ்ட் பவுலிங், செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் அந்த ஃபேக்டில் வந்து ஃபேண்டசி ஜிஎலுக்கு இம்பார்ட்டன்ட் பிக்காக தான் இருக்கும். இதை கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீம் மேக் பண்ணும்போது இந்த பிளேயர்ஸ் தூக்கி
உள்ளே இன் பண்ணிக்கலாம், கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் ப்ரெடிக்ஷன். ஸோ பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம டீம் மேக் பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெட் டு ஹெட்ஸ் டீமு, ஸ்மால் லீக் டீம் அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃப் நெட் எப்படி போவாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஹெட் டு ஹெட்ஸ் டீமு அந்த டீம்னு அந்த மாதிரி தனித்தனியாக எதுவுமே கிடையாது. எல்லாமே ஃபேண்டசி தான், ஒரே பாயிண்ட்ஸாக தான். நீங்கள் என்ன லீக்கில் ஜாயின் பண்ணுறீங்க அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் ரெகுலராக நீங்கள் ப்ளே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுவீங்க, இல்லை ஹெட் டு ஹெட்ஸ் ப்ளே பண்ணுவீங்க. அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹெட் டு ஹெட்ஸ் டீம் நான் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம ஆஃப் நெட்டு, நம்ம டீம் மெம்பர்ஸே நமக்கு ஆஃப் நெட்டாக வருவாங்க. ஸோ அவங்க லாஸ் ஆவாங்க, நம்ம இன் பண்ணுவோம். ஸோ இது மெகா கான்டெஸ்ட்டுங்க ஒரு மிக்சிங், எவ்வளோ பேர் உள்ளே ப்ளே பண்ணுறாங்க, அதில் ஒரு வின்னிங்ஸ் எடுக்கும்போது நமக்கு அதில் ஒரு சந்தோஷம் தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்மால் லீக் கான்டெஸ்ட் வந்து நீங்கள் என்ன மாதிரி லீக் ட்ரை பண்ணுறீங்கிற பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹை பிக் பிளேயர் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வந்து லெஸ் பிக்கை உள்ளே கொண்டு வந்தாலே மாட்டோம் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். பட் என்னோட கால்குலேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்மால் லீக் வந்து நான் ட்ரை பண்ணுறதில்ல. ஸோ அதனால் உங்கள் ஆஃப் நெட்டு நீங்கள் என்ன லீக்கில் ட்ரை பண்ணீங்க, 10 பேரா, 20 பேரா, 100 பேரா, இல்லை 2000 பேர் விளாட்ற கான்டெஸ்ட்டா, இல்லை 2 பேர் விளாட்ற கான்டெஸ்ட்டாங்கிறது தெரியாது. ஒவ்வொரு கான்செப்ட்டும் ஒரு மாதிரி போகும். அதனால் அதுக்கு நம்மக்கிட்ட ஐடியாஸ் இல்லை. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஜிஎல் மட்டும்தான். ஸோ யாரும் வருத்தப்படாதீங்க. ஸோ உங்களோட ஓன் நாலேஜில் ப்ளே பண்ணுங்கள். சாட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க, உங்கள் நாலேஜையும் யூஸ் பண்ணீங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.